வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் RH இன்கம்பேட்டிபிலிட்டி. அடடா, பேர் கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆனா உண்மையில இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்ப இருக்கிற மருத்துவத்திலே இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கலாம். நீங்க RH நெகட்டிவ் அப்படிங்கிறது ஒரு குறையோ பிரச்சனையே கிடையாது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்க கர்ப்ப காலத்துல ஒரு சின்ன முன்னெச்சரிக்கை பிளான் தேவை, அவ்வளவுதான். அப்போ அந்த பிளான பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க பிளட் ரிப்போர்ட்ல இருக்கிற அந்த பிளஸ் மைனஸ் சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம் வாங்க. இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். உங்க பிளட் குரூப்புக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் ஏ பி ஏபி இல்லனா ஓ. அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பிளஸ் அல்லது மைனஸ் சைன் இருக்கு இல்லையா, அதுதான் RH ஃபேக்டர். ஒருவேளை உங்க பிளட் டைப்ல அந்த மைனஸ் சைன் இருந்துச்சுன்னா நீங்க RH நெகட்டிவ். சிம்பிள். இன்னைக்கு நாம முழுக்க இத பத்தி தான் பேச போறோம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. ஒருவேளை அம்மா RH நெகட்டிவா இருந்து வயித்துல இருக்கிற குழந்தை RH பாசிட்டிவா இருந்தா என்ன ஆகும்? இங்க தான் நம்ம உடலோட சூப்பரான இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. உங்க இம்யூன் சிஸ்டம ஒரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதோட ஒரே வேலை என்ன தெரியுமா? நம்ம உடம்ப வெளியேந்து வர்ற இதுல இருந்தும் காப்பாத்துறது தான். இப்போ குழந்தையோட RH பாசிட்டிவ் ரத்தத்துல இருந்து ஒரு சின்ன துளி உங்க உடம்புக்குள்ள வந்துட்டா, நம்ம பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உடனே அதை ஒரு அந்நிய ஊடுருவலா பார்க்கும், அலர்ட் ஆயிடும். அப்படி அலர்ட் ஆனதும் அந்த ஊடுருவலை எதிர்த்து சண்டை போட நம்ம சிஸ்டம் ஒரு படையை உருவாக்கும். அந்த வீரர்கள் தான் ஆன்டிபாடிகள். அவங்களோட வேலை இந்த புதுசா வந்த அச்சுறுத்தலை செயலிழக்க செய்யறது தான். ஆனா, இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பொதுவா முதல் குழந்தைக்கு இதனால எந்த பாதிப்பும் வராது. ஆனா ஒரு தடவை உருவான இந்த வீரர்கள், அதாவது ஆன்டிபாடிகள் நம்ம உடம்புலயே தங்கிடுவாங்க. அடுத்த கர்ப்ப காலத்துல உஷாரா இருப்பாங்க. இதனால தான் அடுத்தடுத்து வர கர்ப்பத்துக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் பிளான் தேவைப்படுது. ஆனா இதுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். இத சமாளிக்கிறதுக்கு மருத்துவத்துல ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதுதான் நம்ம கவச திட்டம். வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த கவச திட்டம் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? இதுல பயன்படுத்துற ஆன்டி-டி இன்ஜெக்ஷன் கிட்டப்பட்ட 99% எஃபெக்டிவ். அதாவது சரியான நேரத்துல இதை எடுத்துக்கிட்டா வரக்கூடிய எல்லா சிக்கல்களையும் தடுத்த மாதிரி தான். சரி, இந்த கவச திட்டம்ல மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ரொம்ப சிம்பிள். முதல்ல ICT டெஸ்ட். இது எதுக்குன்னா உங்க உடம்புல ஏற்கனவே அந்த வீரர்கள், அதாவது ஆன்டிபாடிகள் இருக்காங்களான்னு செக் பண்ண. அடுத்து 28வது வாரத்துல ஒரு ஆன்டி-டி இன்ஜெக்ஷன். இது ஒரு கவசம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. மூணாவதா குழந்தை பிறந்த 72 மணி நேரத்துக்குள்ள ஒருவேளை குழந்தைக்கு RH பாசிட்டிவ் இருந்தா இன்னொரு டோஸ் போடுவாங்க. கடைசியா கர்ப்ப காலத்துல எப்போவாது அடிபட்டாலோ இல்ல ப்ளீடிங் ஆனாலோ அப்பவும் ஒரு டோஸ் தேவைப்படும். சரி, இப்போ இது சம்பந்தமா நம்ம மக்கள் மத்தியில இருக்கிற சில கட்டுக்கதைகளையும் உண்மையான நிலவரம் என்னங்கிறதையும் பாத்துரலாம். நிறைய தவறான நம்பிக்கைகள் இருக்கு. நான் பப்பாளி சாப்பிட்டதால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் சுத்த பொய். உணவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது முழுக்க ஜெனடிக்ஸ். அதே மாதிரி குழந்தை நல்லா தானே பிறந்துச்சு, இனிமே எதுக்கு இன்ஜெக்ஷன் நினைக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இன்ஜெக்ஷன் உங்க அடுத்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு தான். இப்போ எந்தெந்த சமயத்துல நீங்க உடனே உங்க டாக்டரை பார்க்கணும்னு சொல்றேன்னு கவனமா கேட்டுக்கோங்க. ஒரு சொட்டு ப்ளீடிங் இருந்தா கூட, இல்ல கீழே விழுந்துட்டாலோ வயித்துல அடிபட்டாலோ, ஏன் ஒரு ஆட்டோல போகும்போது ஒரு சின்ன ஜெர்க் ஆனா கூட உடனே டாக்டர் கிட்ட சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி சமயங்கள்ல தாயோட ரத்தமும் குழந்தையோட ரத்தமும் கலக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா ஒரு எக்ஸ்ட்ரா டோஸ் கவச ஊசி தேவைப்படும். சோ கொஞ்சம் கூட தாமதிக்காதீங்க. அப்போ கடைசியா நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, RH நெகட்டிவ் அப்படிங்கிறது ஒரு வியாதியோ குறையோ கிடையாது. உங்க உடம்புக்கு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஷீல்ட், அதாவது ஒரு கூடுதல் கவசம் தேவைன்னு உங்க உடம்பு கேக்குது, அவ்வளவுதான். சரியான பிளானிங் மூலமா ஒரு காலத்துல ரொம்ப பெரிய ஆபத்தா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு சாதாரண ரொட்டீன் செக்அப் மாதிரி ஆகிடுச்சு.